விஜய்க்கு போட்டியாக தனுஷ், இதுக்கு நடுவில் 2 பேருக்கும் போட்டியாக சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் சரவணன். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஜோசியம் பார்க்கக்கூடிய ரத்தன் பண்டே அவர்கள் தான் இப்போ தனுஷ் அவர்களுக்கும் ஜோசியம் பார்க்கறாருன்னு ஒரு கருத்து இருக்குது. அதாவது அவர் ஒரு கிளி ஜோசியர், ராதன் பண்டிட். இந்த ராதன் பண்டிட்டு கணிச்சு கொடுத்தா முதலமைச்சராகலான்னு சொல்லுகிறவர்கள், அவரே அரசு ஆலோசகராக விஜய் கொடுத்த பதவியை தக்க வைக்க முடியலையே. குறிப்பு தலித் பிரச்சனையை பொது மேடையில் பேசக்கூடிய நபராக பா ரஞ்சித் அவர்கள் இருக்கார். இப்போ அவரும் வந்து கட்சி தொடங்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அவர் கட்சி தொடங்கினா வட சென்னையில் ஒரு 500 ஓட்டு கிடைக்கும். பாஜக எதிர்ப்பு இங்கே ஒரு பெரிய அரசியல் வாக்கு வங்கி, லோக்கலில் ஆளுங்கட்சி எதிர்ப்பும் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி. இந்த 2 வாக்கு வங்கிகளில் தான் திமுக இத்தனை ஆண்டு காலம் நின்றது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நடிகர் தனுஷ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் சார்பாக ஒரு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அவருக்கு அரசியல் கட்சி தொடங்க போறாரான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் உருவாக்கி தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இல்லை, இப்போ தனுஷ் என்ன நினைக்கிறாருன்னா, நடிகர் விஜயினுடைய நாற்காலி தன்னுடைய மாமனார் நாற்காலின்னு நினைக்கிறார். ரஜினி தவறவிட்ட நாற்காலியை ரஜினியின் மகளின் கணவர், அது முன்னாலும் இன்னாலும் தான்ப்பா, அந்த ரஜினி பேரனுக்கு அவர் தான் அப்பா, இந்த நாற்காலியை நாம் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? நீங்கள் லதா வீட்டில் பேசுதான் பேரனை வச்சுக்கிட்டு, என் வீட்டுக்காரர் விட்டு கொடுத்த நாற்காலி தான். யார் நாற்காலி? விஜய் நாற்காலி. இந்த நாற்காலியை என்னுடைய கணவர் நினைத்திருந்தால் அந்த நாற்காலியை அவர் உட்கார்ந்துருக்கலாம். அவர் வேண்டான்னு விட்டுட்டார். உங்கள் அப்பா நினைத்தால், முயற்சி செய்தால் அந்த நாற்காலி வசப்படும். இந்த உந்துதல் அவரை குடியை அறிமுகப்படுத்தி கோஷம் போட வச்சிருக்கு. இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் நடித்த தனுஷு போயஸ் கார்டன்லேயும் வீடு கட்டணும்னு அந்த அழுத்தம் எப்படி வந்ததுன்னா, ரஜினி வீடு போயஸ் கார்டனில் இருக்கு. அதே போல் ஒரு வீடு போயஸ் கார்டனில் உங்கள் ஒப்ப வாங்க முடியலையே டைவர்ஸுக்கு பின்னாடி. இது சொன்ன பிறகு தான் அவருக்கு சொரணை வந்து எங்கே வீடு வாங்கினார், வீடு கட்டினார் போயஸ் கார்டனில். இப்போ வீடு கட்டிய பிறகு கட்சி கட்ட வேண்டியது இருக்கு. அதுதான் இப்போ குடியாக மாறுகிறது, கோஷமாக மாறுகிறது. 234 தொகுதியும் இப்போ அவருக்கு என்ன தேவைப்படுது? கட்சியும் கொடியும் ஆட்களும் தேவைப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் எப்படி ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி நலத்திட்ட உதவி, குடி, தோரணம், கோஷம் அதே வழியில் பயணிக்கிறார் தனுஷ். இதே காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு அந்த முதலமைச்சர் நாற்காலி மீது ஆசை வந்துருச்சு, மிக எளிதாக கிடச்சிருச்சு. எம்ஜிஆருக்கு கிடைப்பதற்கு அவர் 53 திமுகவில் சேர்ந்தார், 77 தான் கிடைச்சது. 63, 73, 77, 24 வருஷம் அவர் எங்கே பயணப்பட்டார்? திமுகவில் பெட்டி தொட்டியெல்லாம் போனார். அண்ணாவை முதலமைச்சராக்கினார், கருணாநிதி முதலமைச்சராக்கினார், அதன் பிறகு தான் முதலமைச்சரானார். ஆனால் விஜய்க்கு அது சினிமா பிரபலம், 25 ஆண்டு காலம் சினிமா பிரபலம். படம் எடுத்தும் போது தற்கொலை செத்து போயிட்டான். அதுதான் இவருக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் கிடைச்சது. தனுஷுடைய ஆசையும் விஜயை பட்டி தொட்டியெல்லாம் தெரிந்த ரசிகர்களுக்கு தன்னையும் தெரியும். தானும் 25 ஆண்டு கால பட்டி தொட்டியெல்லாம் அனைத்து அடித்தட்டு மக்கள், உழைக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ நம்ம ஏன் முயற்சி செய்யக்கூடாது? முயற்சி செய்தால் இந்த 31 தேர்தலில் ஒரு 50 சீட்டு ஏன் ஜெயிக்க முடியாது, எம்எல்ஏவாக முடியும்? 31 தேர்தல் நோக்கி தான் நகர்றாரு. ஆமாம் 234 தொகுதிகள் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கு.
234 தொகுதிக்கும் தனுஷ் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் நியமிக்க போகிறாங்க. 200. அப்போ நீங்கள் என்னைக்கு அதை தொகுதி அடிப்படையில் நீங்கள் மாவட்ட செயலாளர் நியமிக்கிறீங்களோ அப்போவே அரசியல் பக்கம் போயாச்சு. மாவட்டம்னு போனால் அது சமூக இயக்கம், சீர்திருத்த இயக்கம். சட்டமன்ற தொகுதின்னு போயிட்டா அரசியல் இயக்கம். அப்போது தனுஷுக்கு விஜய்க்கு போட்டியாக தனுஷ், இதுக்கு நடுவில் 2 பேருக்கும் போட்டியாக சரவணா ஸ்டோர் லெஜண்ட் சரவணன். ஆண்டவன் அருள் எனக்கு இருக்கு, மக்களுடைய அருள் எனக்கு இருக்கு. ஒரு 500 கோடியை விட்டு விளையாண்டு பார்ப்போம். தொகுதிக்கு 2 கோடி, 234 × 2 468 கோடி விளையாண்டு பார்ப்போம். மக்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நானும் முதலமைச்சர். அதே போல் ராகவா லாரன்ஸு, அவருக்கும் முதலமைச்சர் நாற்காலி மீது ஆசை வந்துச்சு. பில்லி சூனியம், ரத்த காட்டேரி, இப்படி படம் எடுத்த காஞ்சனா படம் எடுத்த ராகவா லாரன்ஸு நீங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கிற பொழுது தனக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடியது, தன்னை ஆதரித்தார்கள், அங்கீகரித்தார்கள். அதனால் ஏன் நாமும் முதலமைச்சர் நாற்காலிக்கு முயற்சி பண்ணக்கூடாது? அண்ணாமலை முயற்சி. ஆக மொத்தம் 31 என்பது பல பேர் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார்கள். இது சினிமாவாகவும் இருக்கும், லெஜண்ட் சரவணாவாகவும் இருக்கும். ஆக மொத்தம் திமுக அதிமுக செய்த வேலைகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நடிகர்கள் இப்போ இப்படியே பார்த்தா அடுத்து இன்னும் பல நடிகர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், இப்போ விஜய் அவர்களுக்கு இப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே ரசிகர் மன்றம் வேலை செஞ்சாங்க. ஜல்லிக்கட்டில் போல கலந்துக்கிட்டாரு. அனிதா இறந்தப்போ வீட்டுக்கு போனால் சின்ன சின்ன அரசு நடவடிக்கை செஞ்சார். ஆனால் அப்படி எந்த பேக்ரவுண்டுமே ரஜினி இது தனுஷ் அவர்களுக்கோ மற்ற ஆட்களும் கிடையாது. இல்லை அது எந்த அளவுக்கு வெற்றி கொடுக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க? இல்லை, அதாவது சினிமா பிரபலம் இருக்குல்ல, அவரும் சினிமா பிரபலத்தில் தான் அரசியலுக்கு வந்தாரே தவிர அரசியலில் மாநாடு இது வரைக்கும் நடத்தினதே இல்லை. அரசியல் போராட்டம், உண்ணாவிரதம், ஊர்வலம், சிறை நிறைப்பு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவரும் சினிமா, அவரும் சினிமா. அப்போ இந்த சினிமா நமக்கு ஏன் கை கொடுக்காது? மக்கள் விஜய் மீது அதிருப்தி வருகிற பொழுது அந்த அதிருப்தியை நாம் அறுவடை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அறுவடை திமுக போகாது, இந்த அறுவடை அதிமுக போகாது. விஜய் மீது வருகிற அதிருப்தி யாருக்கு போகும்? அது இன்னொரு நடிகனுக்கு தான் போகும்னு தனுஷ் நம்புறார். ஒரு நடிகன் மீது வருகிற அந்த 35% வாக்கு அவருக்கு வாங்கியிருக்காரு. இந்த 35% வாக்கு கூடிய விரைவில் ஒரு 10% அதிருப்தி வாக்காக மாறும். இந்த அதிருப்தி வாக்காக மாறுகிற பொழுது தனுஷுக்கு அந்த 10% அதிருப்தி வாக்கு வந்தால் திமுக அதிமுக வாக்கு ஒரு 5-10% தனுஷுக்கு வந்தால் 20% வாக்கு என்பது 35% எதிர்ப்பதற்கு வலுவான வாக்கு. இங்கே மக்கள் பூரா அப்படி தான் இருக்கான். முழுமையாக அரசியல் போய் சேராத ஒரு சமூகமாக அது மாறிப்போச்சு. அரசியலை ஒழிப்பதற்கு திமுக அதிமுகவை ஒழிப்பதற்கு எங்கே போய் கொள்கையை தேடுறான்? கமலா தேட்டரில் போய் சினிமா தேட்டரில் போய் தேடுறான். திமுக அதிமுக 2 திராவிட இயக்கம், நீர்த்து போன திராவிட இயக்கம். திராவிட இயக்க கொள்கைகளை அவர்கள் வீட்டு குழந்தைகளுக்கே தெரியாது. திராவிட இயக்க தலைவர் சொல்லுகிற அவர்களுக்கே அது தெரியாது. அப்போது அவன் எங்கே போய் சேருவான்? சினிமா பக்கம்தான் போய் சேருவான். அப்போது சினிமா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தனுஷுக்கு தெரியுது. தனுஷை சுற்றி இருக்கிற திரைப்பட ஜாம்பவான்கள், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கப்பா, இப்போவே கடையை ஆரம்பி, இப்போவே வியாபாரத்தை ஆரம்பி, இப்போவே பிரச்சாரத்தை ஆரம்பி, கொடியை அறிமுகப்படுத்து. 5 வருஷம் விஜயை நேரடியாக எதிர். விஜய் திமுக அதிமுக எதிர்த்தா திருடர்கள் முன்னேற்ற கழகம், திருடுறது மட்டும்தான் கொள்கை. இப்போ விஜய் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை தனுஷு செய்ய மாட்டாரோன்னு மக்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ எத்தனையோ நடப்பார். சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு, கார்த்தியாவில் கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாத்துக்கும் வந்து கை கொடுக்கல. ஏதோ ஒரு நபர் தான் கை கொடுக்குது. அதே போல விஜய்க்கு கை கொடுத்த மாதிரி தனுஷ் கை கொடுக்கும்னு நம்புறாரா? அது சாத்தியம் இருக்க தமிழக அரசியல்? இல்லை, தனுஷுடைய நோக்கம் என்னன்னா, விஜய் மீது அதிருப்தி வாக்கு 35ல் 10% கண்டிப்பாக வந்துடும் 5 வருஷம் ஆகும்போது. அது 10ஆக மாறலாம், 20ஆக மாறலாம். இந்த அதிருப்தி வாக்கு எங்கே போகும்? திமுக பக்கம் போகாது. திமுக எதிர்த்தவன் ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா திருப்பி திமுக பக்கம் போவான். ஆல்டர்னேட்டிவ் யாரு? இன்னொரு நடிகன் வந்தால் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்ப்பா. விஜய்க்கு வாய்ப்பு அதிர்ச்சியாக வந்ததை போல தனக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புற. ஒன்றும் இல்லை, இந்த சினிமா கிளாமர் தான் விஜயை தூக்கி பிடிக்குது. தனக்கு அந்த சினிமா கிளாமர் இருக்குல்ல, இந்த வாய்ப்பு ஏன் நமக்கு விஜய் தொடர்ந்து நீண்டு இருக்க முடியாது? விஜய் மீது அதிருப்தி வரும், மக்கள் விஜயை தூக்கி வீசுகிற நேரம் வரும். அப்படி வீசுகிற பொழுது முன்னாடி தான் பார்ப்பான விட பின்னாடி பார்க்க மாட்டோம். அந்த வாய்ப்பு இப்போவே நம்ம 5 வருஷம் ஏன் உருவாக்கக்கூடாது? அப்படி உருவாக்கினால் அது அந்த நாற்காலியை நமக்கு பெற்றுத்தரும்னு நம்புகிற சில ஆலோசகர்கள். இப்போ இதே ஆலோசனையை ராகவா லாரன்ஸும் பண்ணார். நான் திருச்சி கிழக்கில் நிற்கிறேன், இடைத்தேர்தல் நிற்கிறேன், மக்கள் என்னை அரசியல் நிற்க சொல்கிறான், என்னை எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என் குலதெய்வம் சொல்வதெல்லாம் சொன்னார். ஆனால் அவருக்கு ஆலோசகர்கள் குறைவு. இவருக்கு ஆலோசகர்கள் நிறைய இருக்காங்க. அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் இவர் விஜய் அதிருப்தி வாக்குகள் தன்னால் அறுவடை செய்ய முடியும் நம்புகிறாரு. அதற்கான களம்தான் அரசியல், கொடி அரசியல் எல்லாம். இனி அனைத்து கட்சி தலைவர்கள் வரிசையில் குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கு, பொங்கல், தீபாவளிக்கு வரும்ல, அதே போல் தனுஷ் கட்சியை போட்டு அவரும் அனைத்து கட்சி தலைவர்கள் வரிசையில் அவருடைய பெயரும் இடம்பெறுகிற நாள் மிக மிக விரைவில் ஒரு பிரமாண்ட மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். எங்கே? சென்னையை ஒட்டி விக்கிரவாண்டியில் நடத்தினார்ல விஜய், அதே போல் தீவு திருநாள் நடத்தலாமா, இல்லை சென்னையை ஒட்டி நடத்தலாமா? வண்டி வாகனம் உள்ள ஒரு கடுமையாக இருக்குது, அதனால் எங்கள் காட்டாங்குளத்தூர் பக்கம் நடத்தலாமான்னு இப்போ அவர்களுக்கு சொந்தமான ஒரு திரை கதை இலாக்கா இப்போ கலந்து ஆலோசிச்சுட்ருக்கு. அது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மாநாட்டு தேதி அறிவிக்கப்படலாம். அந்த மாநாட்டு கட்சியோட பேர், கட்சியோட உண்மையான கொடி, அந்த கொள்கை கோட்பாடு அறிவிக்கப்படுமா? அதுதானே நோக்கம். மாநாட்டுக்கு விக்கிரவாண்டிக்கு வந்ததை போல பல லட்சம் பேரை தனுஷை பார்க்க வாங்கய்யா. விஜய் பார்த்தீங்க, இப்போ தனுஷை பார்க்க வாங்க. அப்போது அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஜோசியம் பார்க்கக்கூடிய ரத்தன் பண்டே அவர்கள் தான் இப்போ தனுஷ் அவர்களுக்கும் ஜோசியம் பார்க்கறாருன்னு ஒரு கருத்து இருக்குது. அது எப்படி சார்? அதாவது அவர் ஒரு கிளி ஜோசியர், ராதன் பண்டிட். இந்த ராதன் பண்டிட்டு கணிச்சு கொடுத்தா முதலமைச்சராகலான்னு சொல்லுகிறவர்கள், அவரே அரசு ஆலோசகராக விஜய் கொடுத்த பதவியை தக்க வைக்க முடியலையே. நான் விஜயை தவிர யாருக்கும் நான் ஜோசியமே பார்க்கறதுன்னு சொல்லிகிட்டு இருக்காராம். நான் ஒரே ஒருத்தருக்கு தான், வேறு யாருக்கும் நான் ஜோசியமே பார்க்கறது இல்லை. விஜய்க்கு மட்டும்தான் ஆஸ்தான ஜோதிடர். நான் என்னுடைய ஜோதிட அறிவை யாருக்கும் விற்பதில்லை. இப்போ இந்த சினிமா தாக்கம் வந்த பிறகு, இப்போ விஜய் முதலமைச்சரான பிறகு பல பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்து கிடக்கிறாங்க. இந்த கிளி ஜோசியர், ஊத்துக்குழி கிளி ஜோசியர், மோசடி ஜோசியர், மனைவியுடைய மரணம், மர்ம மரணம், சிங்கப்பூருக்கு தப்பி ஓடி ஜெயலலிதாவை ஏமாற்றி, சசிகலாவை ஏமாற்றி டெல்லியிலிருந்து அப்புறம் சிங்கப்பூர் போய் இந்த நபர் இப்போ விஜய்க்கும் ஆலோசகர். இந்த ஆலோசகர் தான் பல ஆலோசனை சொல்லி தனுஷை முதலமைச்சராக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. எந்த அளவுக்கு அது இவர்களையெல்லாம் காப்பாற்றும், இந்த மூட நம்பிக்கை நபர்களையெல்லாம் காப்பாற்றும் என்பது காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா இப்போ நீண்ட காலமாக குறிப்பாக தலித் சினிமாவை அறிமுகப்படுத்தினதாக இருக்கட்டும், குறிப்பாக தலித் பிரச்சனையை பொது மேடையில் பேசக்கூடிய நபராக ரஞ்சித் அவர்கள் இருக்கார். இப்போ அவரும் வந்து கட்சி தொடங்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க?
அவர் கட்சி தொடங்கினா வட சென்னையில் ஒரு 500 ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான். அரசியல்வாதிங்கிற தகுதி அவ்வளோதான். அதை தாண்டி இப்போ பெரிய அளவில் அவருக்கு நீல பண்பாட்டு மையம், அவருக்கு தலித் அடையாளம் தான். தலித்துக்களே அவருக்கு ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா படித்த தலித்துக்கள் பூரா சித்தாந்த தெளிவாக இருக்கான். இவர் உதயநிதியின் நண்பர், இவர் அமீர், மாரி செல்வராஜ், இப்படி பல பேர் உதயநிதியுடைய நண்பர்கள். விஜயுடைய வாக்கை பிரிக்கணும், அந்த சினிமா கிளாமரை உடைக்கணும். அதற்காக இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள், கோடிகளை வாரி இறைத்து. இதுதான் நடக்குமே தவிர இதை தாண்டி பெரிய அளவில் விஜய்க்கு சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அரசு இருக்குது, அரசு இருந்து அத்தனை பேரும் இப்போது குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் திமுக அதிமுகவை போல உருவாயிடுவான். அவன் கட்சியை காப்பாற்றுவான், அவன் செலவு பண்ணுவான், டாஸ்மாக் பார் எடுப்பான், மணல் குவாரி எடுப்பான். இதெல்லாம் நடக்கும். இன்னொரு சட்டவிரோத கும்பல் உருவாகிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் ரஞ்சித்தால் தாக்கு பிடிக்க முடியாது. திமுக போட்டு கொடுக்குற திட்டங்களை அவரால் கண்டிப்பாக செயல்படுத்த முடியாது. இல்லை, பல இடங்களில் திமுக விமர்சிக்கிற வேலையும் வந்து ரஞ்சித் அவர் செய்கிறாருல்ல. திராவிடம் பேரில் பல இடம் விமர்சிக்கிறாரு, தலித்தையும் பேசுகிறாருல்ல அவர். இல்லைங்க, அதாவது 5 வருடமாக அவர் இந்த அரசியலை பண்ணியிருந்தா ஒரு கணிசமான வாக்கு அவர் வாங்கியிருக்கலாம். 5 வருஷம் அவரே திமுக பின்னாடி தான் இருந்தார். அமீர் ஆகட்டும், இப்போ பா ரஞ்சித் ஆகட்டும், மாரி செல்வராஜ், இப்படி இவர் இன்னொருத்தர் தமிழ், இன்னொரு டைரக்டர் பேர் சொல்லுங்கள், தமிழ் மாறனா, வெற்றிமாறன். இவர்களெல்லாம் உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர்கள். இப்படியாவது உதயநிதியை நாற்காலியில் அமர வைக்கணும், விஜய் நாற்காலியில். இதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட், சீமான் உட்பட. இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. உதயநிதிக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுகவுடைய அடுத்த கட்ட தலைவராக உதயநிதி தான் முன்னெடுத்துறாங்க. இப்போ அவருக்கும் குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு வந்து உருவாகிட்டு இருக்கு. அதை அடுத்த கட்டத்தில் நகராது நினைக்கிறீங்களா? இல்லை, திமுகவுக்குள்ளேயே அவருக்கு செல்வாக்கு மங்கிட்டு இருக்கு. கனிமொழியை திமுக தலைவராக்கி முன்னிலைப்படுத்தினா என்னங்கிற ஒரு விவாதம் திமுகவுக்குள்ளேயே ஓடிட்டு. உதயநிதி சரியா, உதயநிதி ஸ்டாலினும் சரியா, விஜயும் எதுக்கலை, பிஜேபியும் எதுக்கலை. இங்கே 2 தான் ஒரு அரசியல் பிளாட்ஃபார்ம். விஜய் எதுக்கணும், பிஜேபி எதுக்கணும். இதை 2யுமே உதயநிதி செய்யலை. அப்போது புதிதாக பாஜக எதிர்ப்பு இங்கே ஒரு பெரிய அரசியல் வாக்கு வங்கி இருக்கு. லோக்கலில் ஆளுங்கட்சி எதிர்ப்பும் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு. இந்த 2 வாக்கு வங்கிகளில் தான் திமுக இத்தனை ஆண்டு காலம் நின்றது. பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, அதுதான் விஜயினுடைய அரசியல். பாசிசமா பாயாசமா சொன்னாரா? பாசிச எதிர்ப்பு. பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்காகத்தான் காங்கிரஸை கூட வச்சிருக்கார், கம்யூனிஸ்டுகளை கூட வச்சிருக்கார், விசிகாவை கூட வச்சிருக்கார். இது திமுகவுக்கு பெரிய கலக்கம். நம்முடைய வாக்கு வங்கிக்கான ஆதாரங்கள் எதிர்முகாமுக்கு போயிடுச்சே, நம்ம இந்த தலித் அரசியலை கையில் எடுக்கணும். அதில் விளைவேசப்பட்டவர் தான் நீல பண்பாட்டு இயக்கம். பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், அமீர். தலித் வாக்குகளை, முஸ்லீம் வாக்குகளை திமுக பக்கம் திருப்புவதற்கான முயற்சியில் திமுக இப்போ ஈடுபட்டு. இது 31 தேர்தலுக்காக. நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி ஊராட்சி தேர்தல் இருக்குது. இதெல்லாம் திமுக பெரிய பின்னடைவை சந்தித்தால் திமுக அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது, சூரியன். அப்போ அதற்கு முன்பு இவர்களை எல்லாம், திமுக ஆதரவாளர்களையெல்லாம் திமுக ஆதரவாளர்களை அல்லாமல் உருவாக்க வேண்டிய தேவை, தந்திரம் யாருக்கு தேவைப்பட்டிருக்கு? திமுகவுக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்கள் விஜயை எதிர்ப்பதற்காக களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல கருத்து இருப்பதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.